30 நாள் ஒரு கட்சி நாங்கள் வந்து முடங்கவில்ல. நாங்கள் எங்கள் வீட்டில் கூட தான் நாங்கள் சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், படிக்கிறோம். அதுக்கான மக்களுக்கு என்ன யூஸ்? நீங்கள் மக்கள்கிட்ட என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தானே ஒழிய, அரசியல் முடக்கம் என்பது வந்து நீங்கள் க்ளோஸ் டோர் மீட்டிங்ஸில் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதை பார்க்க வேண்டிய, அது க்ளோஸ் டோரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை ஆக்டிவாக இருக்கீங்களான்னு விசாரிக்க வேண்டிய, அதை வைத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய தேவையும் மக்களுக்கு கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. நீங்கள் பொது வெளியில் என்ன பண்ணுறீங்கன்னு தான். இன்றைக்கி நாளைக்கு ஆட்சி உங்கள் கையில் கொடுத்துட்றோம். இப்போ திருவண்ணாமலை நிலச்சரிவு மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் கையில் இல்லாத ஒரு சம்பவம் நடந்துருது. 30 நாள் நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள்? 30 நாள் நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் எப்படி நம்புவாங்க? சரி, ஆட்சியிலே உட்கார வேண்டாம், நீங்கள் பிரதான எதிர்க்கட்சி ஆகிட்டீங்க, சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பாமல் ஒரு ஃபுல் கூட்டத்தொடருக்கு நீங்கள் கேள்வி எழுப்பாமல் அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த சாக்கை பயன்படுத்தி திமுக எல்லா சட்ட மசோதாவையும் எதிர்ப்பே இல்லாமல் நிறைவேற்றிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க? இந்த அரசியல் கேள்விதானே ஒழிய, நீங்கள் 30 நாள் வந்து எவ்வளோ அழுதிங்க, எவ்வளோ வருத்தப்பட்டீங்க, எவ்வளோ தூங்காமல் இருந்தீங்கன்றதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, மக்களுக்கு கவலை இல்லை. அதனால் 5 பேருக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது.